சினிமாவில் மட்டும்தான் என்ன வேண்டுமானாலும் அதிசயம் அற்புதம் நிகழும். குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதுபோன்று பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் அவர். சென்னை அடையாறில் உள்ள சத்யா ஸ்டுடியோவை தனக்கென சொந்தமாக வாங்கிய எம்ஜிஆர் தனது தாயின் பெயரை அந்த ஸ்டுடியோவுக்கு வைத்தார். அவரது படப்பிடிப்புகள் பெரும்பாலும் அதில்தான் நடக்கும். அந்த சத்யா ஸ்டுடியோவின் வாட்ச்மேனாக அப்பன் என்பவர் வேலை பார்த்தார். எம்ஜிஆர் அந்த ஸ்டுடியோவை வாங்குவதற்கு முன்பாக அதற்கு நெப்டியூன் ஸ்டுடியோ என்கின்ற பெயர்தான் இருந்தது. பிரபல தயாரிப்பாளரான ஜூபிட்டர் சோமுதான் அந்த ஸ்டுடியோவின் உரிமையாளராக இருந்தார். அவர் தயாரித்த சில படங்களிலும் எம்ஜிஆர் நடித்துள்ளார். அப்படி அவர் கையில் இந்த ஸ்டுடியோ இருந்த சமயத்தில் எம்ஜிஆர் பல படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து கொண்டிருந்தார். வாய்ப்பு தேடி வந்து கால் கடுக்க அங்கே காத்து நின்றிருக்கிறார். அப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்த சமயத்தில் எம்ஜிஆர் மற்றும் அவரை போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஷாட் முடிந்து அடுத்த ஷாட்டுக்கு அழைக்கும் வரை அங்கே மண் தரையில்தான் அமர்ந்திருப்பார்கள். மதியம் 12 மணி வெயில் என்றாலும் கூட அப்படியேதான் உட்கார்ந்திருப்பார்கள். எழுந்து போய்விட்டால் நம்மை தேடுவார்களே, அப்போது இல்லாவிட்டால் நீ என்ன பெரிய ஸ்டாரா, ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்க மாட்டாயா என்று திட்டுவார்கள் என்பதால் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அங்கேயே அமர்ந்திருப்பார் எம்ஜிஆர். அந்த சமயத்தில் நகைச்சுவை நடிகர் பாலையாவும் திரைப்படங்களில் நடித்து வந்தார். கிட்டத்தட்ட இருவரும் ஒரே சமயத்தில் சினிமாவில் நுழைந்தவர்கள்தான். ஆனாலும் பாலையாவுக்கு கொஞ்சம் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்கள் கிடைத்து வந்ததால் எம்ஜிஆரை விட அவருக்கு படப்பிடிப்பு தளத்தில் கூடுதல் மதிப்பும் செல்வாக்கும் இருந்தது. அதே போல எம்ஜிஆரை வைத்து பின்னாளில் பல படங்களை தயாரித்தவரும் எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பருமான தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவரும் அப்போது ஒரு ஜூனியர் நடிகராக, சண்டை கலைஞராக படங்களில் நடித்து வந்தார். அப்படி ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டு ஓய்வு நேரத்தில் வெயிலில் அமர்ந்திருந்த போது எம்ஜிஆருக்கும் சாண்டோ சின்னப்ப தேவருக்கும் தண்ணீர் தாகம் எடுத்தது. அப்போது கையில் சொம்பும் கூஜாவும் வைத்துக்கொண்டு பரபரப்பாக அலைந்து கொண்டிருந்த வாட்ச்மேனை அழைத்து, அண்ணே கொஞ்சம் தண்ணி என்று கேட்டுள்ளார் எம்ஜிஆர். உடனே அந்த வாட்ச்மேன் கொஞ்சம் எரிச்சலாக, இரியா, பாலையா சாருக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன், இப்போ போய் தண்ணி இனின்னு கேட்டுட்டு என்று கூறிவிட்டு போய்விட்டார். அவர் திரும்ப வந்து தண்ணீர் கொடுப்பார் என்று எம்ஜிஆரும் தேவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் வாட்ச்மேனும் வரவில்லை, தண்ணீரும் வரவில்லை. அதன் பிறகு எம்ஜிஆர் பெரிய நடிகராக வளர்ந்து நெப்டியூன் ஸ்டுடியோவை சொந்தமாக வாங்கி சத்யா ஸ்டுடியோவாக மாற்றியதும் தனக்கு தண்ணீர் தர மறுத்த அதே வாட்ச்மேன் அப்பனையே தொடர்ந்து தன்னிடமும் வாட்ச்மேனாக பணியாற்றும்படி கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக 200 ரூபாய் வரை சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அவருக்கு சம்பளத்தை 400 ரூபாயாக உயர்த்தி கொடுத்ததுடன் படப்பிடிப்பு தளத்தில் கலந்து கொள்ளும் எல்லோரையும் சமமாக மரியாதையாக நடத்துங்கள் என ஒரே ஒரு புதிய உத்தரவை மட்டும் அவருக்கு போட்டுவிட்டார். கஷ்டப்பட்ட காலத்தில் தனக்கு உதவி செய்தவர்களுக்கே பலர் திரும்ப செய்வது என்பது அரிது. அப்படி இருக்கும்போது தன்னை உதாசீனப்படுத்தி அவர்களுக்கும் உதவி செய்த அற்புத மனிதர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இதே போன்ற விஷயம் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் வேறு ஒருவருக்கு நடந்துள்ளது. அந்த சுவாரஸ்யமான விஷயத்தையும் இங்கே சொன்னால் சரியாக இருக்கும். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் நடிகர் பாக்யராஜ் வீட்டிற்கு எதிராக குட்லக் பிரிவ்யூ தியேட்டர் என இருந்தது. இப்போது அது 4 ஃப்ரேம்ஸ் என்கின்ற பெயரில் இருக்கிறது. அந்த தியேட்டர் முதலில் தயாரிப்பாளர் ஜிவி என்கின்ற ஜி வெங்கடேஸ்வரன், அதாவது இயக்குனர் மணிரத்னத்தின் சகோதரருக்கு சொந்தமாக இருந்தது. அதில்தான் திரையுலகை சேர்ந்த பிரபலங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்பு காட்சி திரையிட்டு காட்டப்படும். அந்த சமயத்தில் வெளியிலிருந்து சில பேர், அதிலும் குறிப்பாக சினிமாவில் உதவி இயக்குனராக பணியாற்றும் ஒரு சிலர் அனுமதி இல்லாமல் அந்த படங்களை பார்ப்பதற்கு கூட்டத்தோடு கூட்டமாக உள்ளே நுழைந்து விடுவது உண்டு. அப்படி ஒரு காலத்தில் சென்னையில் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்து பின்னாளில் மலையாள திரையுலகில் முன்னணி இயக்குனராக மாறி கிட்டத்தட்ட 100 படங்களை இயக்கி வரும், அதில் 35 படங்களை மோகன்லாலை வைத்தே இயக்கியவருமான பிரியதர்ஷன் அப்படி யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக உள்ளே சென்று படம் பார்ப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார். அப்போது அந்த தியேட்டருக்கு மேனேஜராக இருந்தவர் கல்யாணம் என்பவர். ஒரு நாள் இப்படி பிரியதர்ஷன் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து படம் பார்ப்பதை கண்டுபிடித்து அவரை அழைத்து திட்டி, இனி இந்த பக்கம் வரக்கூடாது என எச்சரித்து அனுப்பினார். அதன் பிறகு காலம் உருண்டோடியது. இயக்குனர் பிரியதர்ஷன் மிகப்பெரிய இயக்குனராக மாறினார். அப்போது சென்னையில் இந்த குட்லக் பிரிவ்யூ தியேட்டர் விலைக்கு வருகிறது என கேள்விப்பட்டதும் உடனடியாக இந்த தியேட்டரை விலைக்கு வாங்கினார் பிரியதர்ஷன். அப்படி விலைக்கு வாங்கினாலும் கூட கல்யாணமே மேனேஜராக வேலையை தொடரட்டும் என்று கூறிவிட்டார். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அந்த மேனேஜர் கல்யாணத்துக்கு ஒரு காலத்தில் நாம் அடித்து துரத்திய நபர்தான் நம்முடைய புதிய ஓனர் என்பது தெரியவில்லை. பல பேரை இப்படி துரத்திருப்பார் தானே.
பிறகு ஒரு நாள் கல்யாணத்திடம் பேசும்போது அவர் தன்னை துரத்திய சம்பவம் குறித்து பிரியதர்ஷன் கூறியதும் ஆடிப்போனார் கல்யாணம். அப்படி இருந்தும் என்னை ஏன் சார் வேலையை விட்டு தூக்காம இங்கேயே தொடர வைத்தீர்கள் என்று கேட்டுள்ளார். அன்றைக்கு ஒரு மேனேஜராக நீங்கள் செய்தது சரியான விஷயம்தான். வேண்டுமென்றே செய்யவில்லையே. அனுமதி இல்லாமல் படம் பார்க்க வந்து நான் செய்ததுதான் தவறு. உங்களுடைய அந்த கண்டிப்பான நிர்வாகம்தான் எனக்கு பிடித்தது. அதனால்தான் நீங்களே இந்த நிர்வாகத்தை கவனிக்கட்டும் என முடிவு செய்தேன் என்று பதில் அளித்துள்ளார் பிரியதர்ஷன். இப்படியும் சில ஆச்சரிய நிகழ்வுகள் சினிமாவில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.